வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பீக்கங்காய் காய்ச்சிருக்கு. அதை நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணலாம். பாருங்களேன் எவ்வளோ உயரமா வளர்ந்துருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்காக ஸ்பெஷலா மேக் பண்ணிருக்காங்க கட்டரு. நம்ம இதுல மூலமா இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்களேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இந்த மாதிரி பார்க்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு பீக்கங்காய் இருக்கு, இது நம்ம இதுல வச்சுக்கலாம். ஏற்கனவே தட்டைப்பயிரும் காய்ச்சிருந்துச்சு. இது அம்மா எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க. இது இன்னும் உயரமா காய்ச்சிச்சு, ஆனா காய்ப்பு முடிஞ்சிச்சு. சரி, அடுத்தது எங்க இருக்குன்னு கொஞ்சம் தேடுவோம். வாங்க போலாம். ஒன்று சின்னதா இருக்கா, இதுல அப்புறமா கட் பண்ணுவோம். சரியா, அப்படி வச்சிடலாம். அடுத்து நாங்க இங்க பொல்லங்காவும் போட்டுருந்தோம். பொல்லங்கா கொடி காய்ச்சிச்சுன்னா ரொம்ப அழகா வளர்ந்து போயிருக்கு. இதுல இங்க ஒரு பீக்கங்காய் இருக்கா, இதுல நாங்க பார்க்கவே இல்லை. எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாருங்களேன். பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டா இருக்கு. இவ்வளோ ஹைட்டா கடையில தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே நாங்க அறுவடை பண்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்களேன் 2 காய் இருக்கு. இதுவே ஒரு குழம்புக்கு சரியா போயிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெஷ் வெஜிடேபிள், எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே போட்டு நாங்க இதை வளர்க்கல. ரொம்ப ஆரோக்கியமான வெஜிடேபிள். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பாருங்களேன் பொல்லங்கா எவ்வளவு அழகா காய்ச்சிருக்கா பாருங்களேன். சடையா இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பொல்லங்காய் இருக்கு. ஒவ்வொன்றத்தையும் அழகா கட் பண்ணிட்டு, எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே போடாம வளர்ந்த ஒரு பொல்லங்காய். இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா பார்க்கும் போதே பாம்பு மாதிரியே இருக்கு பாருங்க. அடுத்து இதையும் கட் பண்ணிடலாம். என் தங்கச்சியும் வந்திருக்கா, அவளுக்கும் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம். சரிங்களா, அதனாலதான் எல்லாத்தையும் ஒரே நாள்லயே கட் பண்ணிடுறேன். அங்க ஒண்ணு இருக்கா, எனக்கு எட்டல. அப்பிக்கா போயிட்டு கட் பண்றேன். இதுக்காகவே எங்க அப்பா ஸ்பெஷலா இந்த பந்தலை போட்டாரு. அந்த பக்கம் அவரைக்காவும் போட்டிருக்கோம். அது இப்பதான் கொடி ஏறிட்டு இருக்கு. அது சின்னதா இருக்கு பட்டு, அப்புறமா அதை கட் பண்ணிடலாம். இன்னும் வளரட்டும். சரிங்களா, பாருங்களேன் 3 பொல்லங்கா, 2 பீக்கங்கா, அண்ட் இங்க பாருங்க இதுவும் தட்டைப்பயிறு வளர்ந்துருக்கு. அந்த பக்கம் கீரைலாம் இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு இப்பதான். அதெல்லாம் அப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கான அறுவடை. நாங்க ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிடுறோம். குழம்பு செஞ்சு போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறோம். ரொம்ப நன்றி மக்களே.